சண்முகம் ஷட்குணம் சைவ குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாரியார்த்த சித்தையே. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான விளம்பி நாம சம்வத்சரம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது. ஆடி 8 ஜூலை 24 செவ்வாய்க்கிழமை. சுக்லபக்ஷம் துவாதசி திதி. கேட்டை நட்சத்திரம் மாலை 6:24 வரை. பிறகு மூலம் நட்சத்திரம். பிராமியம் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைக்கு சாதுர்மாச விரத ஆரம்பம். ஆடி மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை. ஆடி செவ்வாய் மிக விசேஷமானது. அதாவது தமிழ் மாதங்கள்ல குறிப்பிட்ட மாதங்கள்ல குறிப்பிட்ட கிழமைகள் விசேஷம். அப்படியாக ஆடி மாதத்துல செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமானது. அங்காரக தோஷம் இருக்கக்கூடியவர்கள், அது எந்த அளவிற்கு பலமாக அந்த ஜாதகத்துல நிவர்த்தி ஆகாத தோஷமாக இருந்தாலும் இந்த ஆடி செவ்வாயில விரதம் இருந்தால் நிவர்த்தி ஆகும். அதே போல பெண்கள் திருமண தடை இருக்கும்போது ஆடி செவ்வாயில அம்பிகையை நினைத்து விரதம் இருக்கும்போது திருமண தடை அகலும். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். புத்திர பேரு இல்லாத தம்பதிகளுக்கு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும்போது நற்புத்திர பேரு உண்டாகும். இது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இது அம்பிகையை வழிபடும் போது சிவனையும் கூட வழிபடலாம், முருகப்பெருமானை வழிபடலாம். அகத்தீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில மிக விசேஷமாக இருக்கும். ஆடி செவ்வாய் கோவில் அப்படின்னு இந்த கோவில் அழைக்கவும் கூட படும். சென்னையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயம் செல்லலாம். மற்றபடி வேறு இடத்தில் இருக்கக்கூடியவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் செல்வது, முருகப்பெருமானை வழிபடுவது, அம்பிகை வழிபடுவது இதெல்லாம் செய்யலாம். அதற்கடுத்து இன்றைக்கு சாதுர்மாச விரத ஆரம்பம். அதாவது 4 மாதங்கள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆரம்பம். சன்னியாசிகள் இவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க, எப்பயுமே சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பாங்க. இவங்க இந்த ஆடி மாதத்தினுடைய தொடக்கத்துல இது காற்று அதிகமாக வீசக்கூடிய ஒரு மாதம், ஜீவராசிகள் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய மாதம். அதனால நம்மால யாருக்கும் எந்த ஜீவராசிக்கும் பாதிப்பு பங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல நிலையாக இருப்பாங்க. இந்த 4 மாதங்கள் எந்த இடத்துக்கு இந்த ஆடி மாதத்துல வராங்களோ அந்த இடத்துல உத்தரவு கேட்டு அனுமதி பெற்று இருப்பாங்க. அவர்களுக்கு நம்மால இயன்ற உதவிகளை செய்யணும். இந்த காலத்துல சன்னியாசிகள், துறவிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே போறாங்க, பார்க்கறது அபூர்வமா இருக்கு. பெரும்பாலும் நம்ம பிச்சைக்காரர்களுக்கும் இதை போல துறவிகள் சன்னியாசிகளுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறோம். அது மிகப்பெரிய பாவம். இப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு முடிந்த அளவிற்கு தர்மங்களை செய்யணும், தானங்களை செய்யணும். இதையும் கூட இன்றைக்கு நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு சாதுர்மாச விரத ஆரம்பம். இன்றைய நவகிரக நிலைகள். கடகராசியில் சூரியன், புதன், ராகு. சிம்மராசியில் சுக்கிரன், துலா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சந்திரன், தனுர் ராசியில் சனீஸ்வரன், மகர ராசியில் அங்காரகன், கேது. விருச்சிக ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 6:24 தனுர் ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 8, 9ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 8ஆம் இடத்துல மாலை 6:24 வரைக்கும் சந்திரன் இருக்கார். அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்றைய நாள் ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை. அதில் முருகப்பெருமானையோ அம்பிகையோ சிவபெருமானையோ நீங்கள் வழிபட்டீங்கன்னு சொல்லும்போது வழிபட்டு நாளை தொடங்கினால் சந்திராஷ்டமத்தினால தடை ஏதும் ஏற்படாது. மாலை நேரத்தில் மூல நட்சத்திரம் வருது 6:24 பிறகு. அந்த சமயத்தில் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். மாலை 6:24 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்காரு. புதனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்று ராசியை சந்திரன் பார்க்கிறார். எதையும் சரியாக திட்டமிட்ட முடியும், திட்டமிட்டபடியே காரியங்களை செய்து முடிக்க முடியும். தாய்மாமன் வழி உறவுகள் இதன் மூலமாக உங்களுக்கு உதவி, ஆதாயம், நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது இந்த உறவை பிரிந்திருந்தாலோ சண்டை சச்சரவு இருந்தாலோ சமாதானம் செய்வதற்கு இன்றைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மாலை 6:24 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்போது மூல நட்சத்திரம். ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம். அல்லது ஆடி செவ்வாய் விரதத்தை இன்றைக்கு அனுஷ்டிக்கலாம். இதை செய்யும் போது சந்திராஷ்டமத்தினால பிரச்சனை ஏற்படாது. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. புதன் கேதுடைய சாரத்தை பெற்றிருக்கார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. குடும்ப ரீதியாக அனைவரையும் சரியாக கண்காணித்து யாருக்கு என்ன கஷ்டம், யாருக்கு எது வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது குடும்ப தலைவருடைய முக்கியமான கடமையா இருக்கு. அதை செய்ய தவறக்கூடாது. 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது கேதுவுடைய சாரத்தை பெற்று சனியோடு சேர்ந்து இருக்க முடிந்த அளவிற்கு திருமண விஷயத்துல அவசர முடிவுகளை செய்வதை தவிர்க்கணும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது
ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நட்பு வீட்டுல இருக்காரு, நீச்சம் பெற்றாலும் கூட புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். கல்வி ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகளானது, சிக்கலானது, குழப்பமானது இன்றைக்கு தீரும். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சனியோடு சேர்றாரு. கடன் சம்பந்தமான பிரச்சனை ஆகலும், அதே போல நோய் நொடிகள் இருந்தா அதிலிருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கு பிறக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். இன்றைய நாளில் நீங்க மிகவும் நிதானமாக கவனமாக இருக்கணும். 4, 5 2 இடத்துல சந்திரன் இருக்கும் போதுமே அது சந்திர பலம் கிடையாது. அதே போல 4ஆம் இடத்துல இருக்கும்போது புதன் சாரம், 5ஆம் இடத்திற்கு வரும்போது கேதுவுடைய சாரம். புதனை புத்திகாரகன்னு சொல்லுவோம், கேதுவை ஞானகாரகன்னு சொல்லுவோம். அதில் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம், இதை கொண்டு இன்றைக்கு நீங்க உங்களுடைய நாளை நடத்தணும். இதை கொண்டு பணிகளை செய்யணும். அவசரம் கூடாது, பிறரை நம்பக்கூடாது, குறிப்பாக அதிகமான பொருட்செலவை செய்யக்கூடாது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டா இது உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மாலை 6:24 வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், எப்போது செய்யணும், யாரை துணை வைத்து கொண்டு செய்யணும், இப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சனியோடு சேர்றாரு. தீய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதை விடுவதற்கு இன்றைக்கு முடிவு செய்தால் அது உங்களால் முடியும். அதே போல இன்றைய நாளில் நீங்க முடிந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை அதிகமாக சிந்திக்கணும். தீய விஷயங்களிலிருந்து விடுபடணும். மேலும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பரிசீலித்து உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான ஒரு முடிவை கூட இன்றைக்கு நீங்க எடுக்கலாம். அதுவும் சாத்தியமாகும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பேச்சில் கவனம் இருக்கணும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பண விஷயத்துல அதிகமான பணப்புழக்கம் கையில் இருக்கு, முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு, பிறருக்கு பொருள் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது மிக எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சனியோடு சேர்றார். அதனால செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். ஏதாவது முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவோ உங்களுக்கு அச்சமாக பயமாக இருந்து குழப்பத்தில் இருந்தா இன்றைக்கு அந்த பயமானது உங்களை விட்டு அகலும். நல்ல தைரியம் பிறக்கும். தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இன்று மாலை நேரம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியிலையும் 2ஆம் இடத்திலையும் சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருக்கும்போது புதன் சாரத்தை பெற்று இருக்கிறதுனால பண வரவு கைக்கு வந்தாலும் கூட நல்ல வழியில வருதா அப்படின்றத பார்க்கணும். உயர்வு கிடைச்சாலும் கூட நேர்மையான வழியில தான் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். எந்த ஒரு விஷயமே நம்முடைய திறமைக்கு அதிகமாக வந்ததுன்னு சொல்லும்போது அது நமக்கு நிலைத்து இருக்காது, பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சனியோடு சேர்றாரு. பண விஷயத்துல பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப நபர்களை அனுசரித்து போகணும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் ராசியிலையும் சந்திரன் இருக்கார். 12ல சந்திரன் இருக்கும்போது சக்திக்கு தகுந்த அளவிற்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யணும். பொருள் கொண்டவர்கள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உடல் ரீதியாக உபகாரங்கள் கூட செய்யலாம். அறிவு ரீதியாக நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ராசிக்குள்ள சந்திரன் வரும்போது சனியோடு சந்திரன் சேர்றாரு. பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. பிறர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மால நம்மை வளர்த்து கொள்ள முடியும். நாம் நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு நினைச்சிட்டு இருந்தா நம்மளால வளர முடியாது. நிறைய தவறான ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அதாவது தவறான புரிதல் வந்துடும். அதனால இன்றைய நாளில் பிடிவாரம் இல்லாமல் இருந்தாலே போதுமானது. நல்ல பெயரை எடுக்கலாம், நல்ல பலனை பெற முடியும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மாலை 6:24 வரைக்கும் லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உயர்வுக்கு முயற்சிக்கலாம். பெரிய துறைகளை எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான அனுமதி ஆதரவை இன்றைக்கு பெற முடியும். நீங்க நீண்ட காலமாக வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருளை இன்றைக்கு வாங்கி மகிழ முடியும். 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசிநாதன் சனியோடு சேர்றாரு. கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை செய்யணும். அதுவும் பெரிய ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பெரிய நோய் நொடி ஏற்பட்டவர்களுக்கு, மன ரீதியாக குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிகளை செய்யணும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது புதன் சாரத்தை பெற்று இருக்காரு. ஜீவனஸ்தானத்தில் இருக்காரு. குரு பார்வை ராசி கிடைக்குது. ராசிநாதன் பலமா இருக்கார். சுக்கிரனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. நல்ல உத்தியோகத்துல மிகச்சிறந்த நல்ல பெயரை எடுக்க முடியும். எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட அனாயாசமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்துல இருக்கும். அந்த அளவிற்கு மனோதிடம் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள்ல ஈடுபாடு இருக்கும்.
முழு மனதாக எதையும் செய்வீங்க. 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது உங்களுடைய உழைப்புக்கு திறமைக்கு உண்டான பலன் கை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது புதன் சாரத்தை பெற்றிருக்காரு. இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கூட இன்னும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கு. இதை புரிந்து கொண்டா போதுமானது. 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சனியோடு சேர்றாரு. அதனால உழைப்பிற்கு கட்டாயமா பலன் கிடைக்கும். நம்மளால உழைக்க முடியாது, நம்மளால அறிவுபூர்வமாக வேலை செய்ய முடியும், பிறரை வேலை வாங்க முடியும், வழி நடத்த முடியும். அதை தாண்டி உழைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கட்டாயம் உழைக்கணும். நம்முடைய முக்கியமான பணிகளை பிறரிடத்துல சொல்லக்கூடாது, பிறரை வைத்து செய்யக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை. விரதம் இருப்போம், அம்பிகையுடைய அருளை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.